நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பில் நம்முடைய ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் விவாதிப்பதற்கு அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் திமுக அரசு கொண்டு வந்திருக்கிற ஓய்வூதிய திட்டம், திமுக அரசினுடைய டாப்ஸ் திட்டம் ஒரு ஏமாற்று வேலை. அரசு ஊழியர்களுக்கு தேர்தலுக்கான அறிவிப்பாக இது பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பலவிதமான இடசங்கங்கள் மறைபொருளாக அரசு அறிவித்திருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அம்மாவுடைய ஆட்சியில் 10 ரூபாயை 10% ப்ளஸ் அரசு 10 நாங்கள் இட்டு அப்படித்தான் கொடுத்திருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் ஓய்வூதியம் ஒரு 10% பிடித்தும் அரசும் 10 செலுத்தி அதற்கு பின்னால் அவர்களுக்கு 8% வட்டி எல்லாம் சேர்த்து மொத்த தொகையும் ஊழியர்கள் பெற முடியும். இன்றைக்கு அது மாதிரியான இந்த சிபிஎஸ் ஸ்கீம் என்பது இல்லை என்பதையும் திமுக அரசினுடைய பித்தலாட்ட நடவடிக்கை என்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதை போன்று இந்த திட்டத்தில் 30 வருட ஊழியர்களுக்கு முறையான அந்த சிபிஎஸ் தொகை பிடித்தம் கிடைக்கவில்லை. மாறாக ஏதோ கருணை அடிப்படையிலே 25 லட்சம் ரூபாயே நாங்கள் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்வதாகவும் செய்தி. அதே போன்று சசிகலா அம்மா சொல்கிறாங்க, இந்த 13,000 கோடி என்பதெல்லாம் வெறும் காதிலே பூச்சிட்டக்கூடிய பச்சை பொய். அந்த அளவிற்கான பணம் அங்கே செலவாகவில்லை. வெறும் 3,000 கோடி மட்டும்தான் அதற்கான செலவு தொகையாக அவர் சொல்கிறார். இவ்வளவு பெரிய செலவுகள் இல்லை. ஆனால் அந்த செலவுகள் மிகவும் 3,000 முதல் 4,000 கோடிக்கு மேல் செலவு ஏற்படாது என்பது சொல்கிறார். இது நம்ம நிறைய இதை பற்றி பேச தற்போது அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் தோழர் கந்தசாமி அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு கந்தசாமி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கேட்குதுங்களா? நல்லா கேட்குது. வணக்கம் வணக்கம். ஐஜேகேனுடைய ஊடக செயலாளர் கண்ணியத்துக்குரிய ஐயா நித்யானந்தம், வங்கித்துறையினுடைய ஆளுமை திரு வெற்றி விடியல் சீனிவாசன், திரு ராமன் அவர்கள் அரசியல் விமர்சிக்கிறார்கள். சரி கந்தசாமி சார், இந்த திமுக அரசினுடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை பற்றி, அதில் இருக்கக்கூடிய லேப்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் விளக்கமா. ஓகேங்க சார். தமிழ்நாடு அரசினுடைய அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே நம்ம பொது வருங்கால வைப்பு திட்டத்தினுடைய அடிப்படையிலான ஓய்வூதியமானது இருந்தது. 1/4/2003 முதல் இந்த திட்டமானது ரத்து செய்யப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாக கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு ஆட்சி மாற்றங்கள் மத்தியில் நடந்தது. மத்தியிலே இதே போன்று 1/1/2004 முதல் அன்றைக்கு பாஜக திமுக கூட்டணி அரசால் என்பிஎஸ் திட்டமானது கொண்டு வரப்பட்டது. அன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக ஆசிரியர்களும் அரசு ஊழியர் சங்கங்களும் ஒவ்வொரு முறையும் போராட்டத்தை அறிவிக்கும் பொழுது எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று அறிவித்தார்கள், என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அப்படி கோரிக்கை வைக்கின்ற போது 2019, 2021 2 தேர்தல்களிலுமே திமுக அரசானது தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தும் கூட இப்போ 4.25 ஆண்டுகள் முடிந்து தேர்தலை சந்திக்க ஒரு 4 மாதங்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா அவர்கள் வாக்குறுதி அளித்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது முழுக்க எங்களுக்கு முழு மனதோடு வரவேற்கணுமான நிச்சயமாக எங்களால் வரவேற்க இயலவில்லை. எங்களுக்கு ஏமாற்றம் தான் இது மிஞ்சுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சரி, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி எண் 309 என்று சொன்னது பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்கள் கொடுத்தது அரசு ஊழியர்கள் 10% பங்களிப்போடு நீங்கள் வழங்குகின்ற ஓய்வூதிய திட்டம். சரி, எங்களுக்கு இதில் சின்ன மகிழ்ச்சி என்னன்னா, பணிக்கூட வழங்குறோம், ஓய்வூதியம் வழங்குறோம், குடும்ப ஓய்வூதியம் வழங்குறோம் 50 அப்படிங்கிறத மட்டும்தானே தவிர நிறைய இதில் எங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்கிறது.
இப்போ சரி தோழர் கந்தசாமி, இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த 2004 2003க்கு இடைப்பட்ட அந்த பீரியடில் கொடுக்கும்போது இப்போ அரசாங்கம் ஏற்கனவே அரசு போட்டிருக்கக்கூடிய பிடித்தம் 10%, அரசு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் 12% இதெல்லாம் சேர்த்தா அது இப்போ மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. இப்போ இந்த தொகைகளுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் திரு கந்தசாமி. சார், இப்போது அரசாங்கம் எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் 10% கொடுக்கின்றோம். அரசாங்கம் இதுவரை 10% தன்னுடைய பங்களிப்பாக கொடுத்து வருகிறது. இதில் நாங்கள் செலுத்துகின்ற 10%த்திற்கு வருமான வரியும் நாங்கள் செலுத்தி வருகிறோம். இந்த தொகையானது ஒட்டுமொத்த எங்களுக்கு எங்களுடைய பணி நிறைவு காலத்தில் கொடுக்கப்பட்டால்தான் நாங்கள் பெற்றதுக்கும் அதற்கு வருமான வரி செலுத்துறதுக்கும் அர்த்தமாக இருக்கும். சரி. ஆனால் இன்று அறிவிக்கப்பட்ட கடந்த 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் இந்த தொகையை அரசு எடுத்துக்கொள்ளும் என்ற அடிப்படையில் இருக்கிறது. ஆக நாங்கள் எங்களுடைய கண்களிலே பார்த்து எங்கள் கணக்கிலே 30 லட்சம் இருக்கிறது, 70 லட்சம் இருக்கிறது, 1 கோடி இருக்கின்றது அப்படின்னு பார்த்த தொகை எங்களுக்கு சொந்தம் இல்லை என்பதை மிக பெரிய ஏமாற்றமாக ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நினைக்கிறார்கள். சார், இப்போ அதில் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இன்னைக்கு 2026 ஜனவரி இன்று 5ஆம் தேதி. இப்போ இது எப்போ அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ, இதற்கான காலக்கெடு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதுதான் சார் இங்கே நிறைய $1 மில்லியன் கேள்வி. இந்த திட்டம் எந்த தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய செய்தி அறிக்கையிலே இல்லை. இது 1/1/2026 முதலா இல்ல நேற்றைக்கு இந்த பத்திரிகை செய்தியில் பார்த்தா 1/1/2027க்கு போயிடுமா? சரி. அப்போ இதுவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலை. ஓகே. இது அரசாணை வெளியிடப்படணும், அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படணும். அப்படி வெளியிடப்படும் பொழுது கடைசி மாத ஊதியம்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த கடைசி மாத ஊதியம் என்பது ஆக்சுவலாக அந்த கடைசி மாதத்தில் ஒரு ஆசிரியருக்கு 1 மாத ஊதியத்தை மட்டும் கணக்கு எடுக்கிறது சரியாக வராது. கடைசி 10 மாத ஊதியமாக இருக்கலாம். அப்படி இருக்கணும். எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினா தான் இந்த 50% ஊதியம் அப்படிங்கிற இன்னும் அதில் வெளிப்படையாக சொல்லலை. இப்போ ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் இருப்பவர்களுக்கு 30 ஆண்டுகள் பணியாற்றினால் கொடுக்குறாங்க. மத்திய அரசு தன்னுடைய ஊழியர்களுக்கு 25 ஆண்டுகள் பணியாற்றினாலே முழு ஓய்வூதியம் சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் இதில் சொல்லலை. எந்த தேதி முதல் ஓய்வு பெறுவர்களுக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தும்? ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேர்தல் அறிக்கை சொல்லிட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அன்னைக்கு இருந்தே எங்களுக்கு கொடுக்கணும். அல்லது 1/4/2003 இருந்தவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு கருணை ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுவும் எவ்வளோன்னு சொல்லலை. இப்படி நிறைய ஏமாற்றங்கள் இருக்கிறது. சரி கந்தசாமி சார், நீங்கள் இணைப்பில் இருங்க. ஐயா நித்யானந்தம் சொல்லுங்கள். அதாவது ஐஜேகேனுடைய ஊடக செயலாளர் இதை ஸ்டேட்மெண்ட்டு எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு பார்ட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சரி மிக தெளிவாக பழைய ஊதிய திட்டத்தை செயல்படுத்த போவோம் என்று உறுதி கொடுத்திருந்தார்கள். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஆமாம். ஆனால் இப்பொழுது 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதுவரை ஒன்றுமே அதை தொடக்கூட இல்லை. தொடவே இல்லை, பேசவே இல்லை. 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் வருகிறது என்ற நேரத்தில் எப்பொழுது ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை தொடங்கினார்களோ 6ஆம் தேதி என்று மிகப்பெரிய அளவில் வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம் என்று சொன்ன உடனே இப்படி ஒரு தேன் பூசிய ஒரு மாத்திரை போல கொடுத்திருக்கிறார். இது மேலே தேனாக இருக்கிறது, ஹனி கோட்டிங். ஆமாம், மேலே தேனாக இருக்கிறது, உள்ளே கடும் கசப்பு, பயங்கர கசப்பு, தோற்பும் சேர்ந்திருக்கும். ஆமாம். அதனால் நம்முடைய சசிகலா அம்மையார் மிக தெளிவாக அதை சொல்லியிருக்கின்றார்கள். தேர்தல் அறிக்கையிலே இந்த எண்ணிக்கையின் அடிப்படை இப்படி சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் 4.5 ஆண்டு ஒன்றுமே செய்யவில்லை, இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை என்று மிக தெளிவாக அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார். ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட புரியக்கூடியது. எந்த பொறுப்பிலே இல்லாத ஒரு ஜெயலலிதா அம்மையாருடன் இருந்த ஒரே காரணத்தினால கிடைத்த அனுபவத்தின் காரணமாக அரசு எப்படி செயல்படுகிறது, மக்களுக்கு இது எப்படி பயன்பெறும் என்பதை அவர்களால் சொல்ல முடிகிறது. அந்த அனுபவம் அங்கே பேசுகிறது.
எனவே இவர் வந்து ஓட்டுக்காக என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது மக்கள் நன்மைக்காக இருக்க முடியாது. சுருக்கமாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன்னா பாதியில் நிறுத்திடுவீங்க. நான் மிக தெளிவாக சொல்கிறேன். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் ஸ்கீமு. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, 10% ஊதியத்துலேருந்து எடுத்துடுறாங்க. சரி, ஊதியத்துலேருந்து 10% 35 வருஷம் வேலை பார்க்குறவங்களது எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது அந்த கணக்கை பார்த்தா 8% வட்டிக்கு நாம் அதை வங்கியிலே போட்டாலும் கூட 8% வட்டி அதை வங்கியிலே போட்டாலும் கூட நமக்கு எடுக்கின்ற நேரத்தில் இவர்கள் சொல்லுகின்ற நேரம் இருக்கிறது, இவர்கள் 44,000 கொடுக்கிறார்களாம். எப்படி? ஓய்வு பெற்ற உடனே 44 லட்சம் கொடுக்குறாங்களாம். ஆனால் வங்கியில் போட்டால் அது 1,40,000 கிடைக்குது ஒரு மாதத்துக்கா? இல்லை, உங்களுடைய தொகை. அப்போ நீங்கள் எங்கேருந்து கொடுக்குறீங்க? உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து உங்களுக்கு நீங்கள் பிச்சை போடுற மாதிரி போடுறீங்க. இது எவ்வளவு அநியாயமானது, எவ்வளோ ஏமாற்று வேலை, மோசடி வேலை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிஞ்சு நான் புரிஞ்சு ஒரு பக்கம் இருக்கட்டு, அந்த ஊழியர்கள் புரிஞ்சிருக்கிறாங்களா இதற்காக போராடக்கூடிய அரசு எம்ப்ளாயிஸ்? அல்ல, ஊழியர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் நெருக்கத்தில் எத்தனை நாளாக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏங்க அதுதான் ஈஸியா தெரியும் ஐயா. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், 10,000 பிரிக்கிறான். முன்னாடி உள்ள அம்மாவுடைய ஆட்சியில எக்ஸ்ட்ரா 10% ப்ளஸ் 8% ஆட் கிடையாது. இப்போ அதுதான் கேட்குறப்ப அவங்களுக்கு புரியுறப்ப டீச்சர் பண்ணணும். இவங்க தொழிலாளர்களுடைய, அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுடைய ஊழியர்களுடைய பணத்திலிருந்து 10% எடுத்துக்கிறாங்க. ஆமையா, அந்த 10% இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, எதுவுமே அதில் போடுறேன். கரெக்ட். அதனால் அதில் ஐடி கூட அதுக்கும் சேர்த்து தான் கட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் ஒன்றும் அப்படி சொல்லலை. ஒரு எஸ்ஐஆர்னு சொன்னால் இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த பென்ஷன் கேரண்டி இருக்குதே, இது இடியாப்ப சிக்கல் இல்லை, ஏதோ ஒரு மர்மமாக இருக்கிறது. மர்மமாக இருக்குது. இதில் என்னென்னா ஐயா, எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, என்ன கணக்கு, ஒன்றும் கிடையாது. சும்மா பேருக்கு ஒரு நோட்டீஸ். 35 வருஷத்துக்கு கீழே இன்றைக்கு வேலைக்கு சேருவது என்பது 30 வயது ஆயிடுது, வேலை கிடைக்க மாட்டேங்குது. 30, 31 கொஞ்சம் எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க. கொரோனா வந்ததுலேருந்து 32 வருஷம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க 35 வருஷம், நான் எவ்வளோ வருஷம் வேலை செய்யணும்? 75 வருஷம் வரைக்கும் அரசு ஊழியர்கள் வேலை செய்ய முடியுமா? 35 வருஷம் கழித்து அவனுக்கு இது கொடுக்குறாங்க. அப்படின்னா 35க்கு குறைவான 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு என்ன? இதில் ஒன்றுமே கிடையாது. அதாவது முன்னாடி இருந்த ஸ்கீமில் இந்த 15 வருஷம் மேலே பணி செய்தவர்களுக்கு கால வரையறைக்கு ஏற்ற வகையில் பணம் கிடைச்சிது, எப்போ ஏற்கனவே உள்ள ஸ்கீமில். ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசின் திட்டத்தில் 30 வருஷத்துக்கு குறைவாக பணி செய்தவர்களுக்கு குறைந்தபட்சம் ஓய்வூதியம் எவ்வளவு? கருணை அளவில் அடிப்படையில் ஒரு 2 லட்சத்தை கொடுத்து போவோமா? ஆமாம், கருணை தானேங்க. மாலையை போட்டு கருணைன்னா எவ்வளவு? அது ஒரு பிச்சை காசு, அவ்வளோதான். கருணை சொல்லலையா? இப்போ இத்தனை பர்சன்டேஜ் இதில் இல்லையே, ஒன்றுமே இல்லையே. அதுதான் மர்மம்னு சொன்னேன் நான். இது என்ன தெரியுமா கதை? நண்பர்கிட்ட பேசினா அவர் சொல்கிறார், ரோட்டில் உட்காந்து கரடி தைலம் இருக்கு பாருங்க, அதை தலையில் சேர்த்தா முடி வளருங்கிற கதை. ஆமாம், முடி வளர்ந்தாலும் வளரும், விளங்காம இருக்கிறது ஒழிஞ்சாலும். ஆமாம், அந்த மாதிரி தான். அந்த கரடி தைலம், கரடி தைலம் சிட்டுக்குருவி லேக்கியம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சார் வாங்க சார், முடி வளர்ந்தாலும் உண்டு, இருக்கிற நாளும் போயிட்டா. இப்போ அந்த மாதிரிலாம் ஏமாந்து போய் நிற்கிறான் இப்போ அவ்வளோ பேரும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதுபடி நான் கேள்விப்பட்ட இன்னொருத்தர் என்னன்னாக்க, தலை முடி வளர்றதுக்காக நான் வாங்கின எண்ணெய் அவ்வளவு நல்லா இருந்ததுன்னு நான் முதல்ல நினச்சேன். கையில் தேய்ச்சேன், கையில் தேய்ச்சி தலையில் தேய்க்கலான்னு போட்டு பார்த்த போது கையெல்லாம் முடியாக இருக்குது. பரவாயில்லையே, கையில் கூட முடி வளர்ந்துச்சேன்னு பார்த்தா தலை வழுக்கையாக இருக்குது. அந்த மாதிரியான இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். இதில் வந்து ரொம்ப நம்ம பேசுகிறது விளையாட்டு கிடையாது. என்ன பாருங்க, அதுவும் 4 வருஷம் முடிஞ்சு 6 மாதம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. 90 நாளுக்குள்ள அது ஜனவரி முடிஞ்சுது. ஜனவரி விட்டுருங்க சார், பிப்ரவரியோட முடிஞ்சுது. 1 மாதத்தில் அறிவிச்சிருக்காங்களா என்ன? அதனால் உங்களுக்கு வந்து 10% 35 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கீமில் 8% நமக்கு முதலீடுன்னு அதிலிருந்து வரக்கூடிய வட்டியாக வேறு எங்காவது நாம் அந்த 10% முதலீடு செய்தால் இவர்கள் கொடுப்பதை காட்டிலும் 3 மடங்கு கிடைக்கிறது. எதுக்காக நம்ம வந்து பென்ஷன் ஸ்கீமில் போகணும்? இது ஒரு பென்ஷன் ஸ்கீமா? இது மக்களை ஊழியர்களுக்கு கொள்ளையடிக்கிற ஸ்கீம் இல்லையா? இது கொள்ளையடித்து விட்டு அவர்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து அவர்கள் பைக்குள்ளேயே கொடுப்பது போல அதிலும் பாதி தான் கொடுக்கிறார்கள். அதில் 13,000 கோடி வர்றது கதை விடுறாங்க, அவ்வளோதான். அது நேராக வேளச்சேரிக்கு போகிறதோ கோபாலபுரத்துக்கு போகிறதோ தெரியாது.
அந்த மாதிரி போயிடும். அதுக்கானது தான் இது. உலக வங்கியில் வாங்கின கடனில் என்ன நடந்திருக்கு? எல்லா பைசாவும் குடும்பங்களுக்கு போயிருக்கே தவிர நாட்டு மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் திட்ட கமிஷனாக அதனுடைய துணைத் தலைவர் சொல்கிறாரு, அரசு கடன் வாங்கினா உங்களுக்கு என்னங்க ஆக போகுது, உங்கள் வீட்டை வந்து ஜப்தி பண்ணுவாங்களா? அரசு என்ன சொந்தத்துக்கு எழுதி அப்படி கேட்குறாங்க. எல்லோருக்குமானது. இப்படி கூட ஒரு பொருளாதார மேதைகள் தமிழகத்தில் முதலமைச்சருக்கு வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? பொருளாதார மேதைன்னு புதிய எஸ்தர் தாஃப்லே, அரவிந்த சுப்பிரமணியன், ரகுராம் ராஜன், ஜெயரஞ்சன் ஒருத்தரையும் போட்டாங்க. ஆமாம், அவர் தான் கேட்கிறாரு, அரசு கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சம்பந்தம்னு கேட்கிறாரு. என்ன கேள்வி இது? இப்படி ஒரு ஆலோசனை, பொருளாதார ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருந்தால் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற புத்தியும் இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறவனும் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? இப்படி தான் இருக்கும். பென்ஷன் என்ன பாதி 35 வருஷத்துக்கு கீழே சேர்ந்தவங்களுக்கு, வேலையை விடுறவங்களுக்கு என்ன பென்ஷன்? ஒன்றும் கிடையாது. கருணையில் கொடுக்குறாங்க. என்ன கருணை யாருக்கும் தெரியலையே. அவங்க காசு அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன? வாங்கின சம்பளத்தில் 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு இவனுக்கு வந்து 35 வருஷம் வந்து சொன்னா 10% இப்படி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இவர்களுக்கு என்ன கருணை? என்ன ஸ்கைஃபண்டா? என்னவோ பஸ் சார்ஜ் கொடுப்போம், சாப்பாடு செலவு கொடுப்போம், அவ்வளோதான். அந்த மாதிரி தானே இருக்குப்பா. ஆமாம், அரசியல்வாதிகளுடைய எம்எல்ஏ சம்பளம், எம்பி சம்பளம் ஏறிக்கிட்டே போவோம். அவங்க 5 வருஷம் முடிஞ்சாலும் கூட ஆயுசுக்கு அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது. ஃப்ளைட்டில் போகிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க, பலவித சலுகைகள் இருக்குது. ஆனால் அரசு ஊழியர்கள் அவர்களை குஷிப்படுத்துறதுக்காக தேர்தல் நேரத்தில் அவங்க சிந்திக்கவே கூடாது. அதெல்லாம் சிந்திப்பாங்க, சிந்திக்காமலாம் இருக்க மாட்டாங்க. சிந்திக்கணும். இந்த முறை சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தலையிலே அவர்கள் மண்ணை போட்டுக் கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். நீங்கள் இந்த பித்தலாட்டத்தை சரியாக படித்து பிறகு நீங்கள் முடிவுக்கு வாருங்கள். ஏதோ நம்ம சொல்கிறோன்ற மாதிரி நீங்கள் இருக்க வேண்டாம். இது ஏமாற்று வேலை, மோசடி வேலை. ஐயா வெற்றி விடியல் சீனிவாசன், இதை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு முழு ஃபிட்டு சொல்லுங்கள். இந்த ஸ்கீமில் பொருளாதார நிபுணர்களெல்லாம் சில முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. சில பாசிட்டிவாக நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள், இதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு. ஆனால் அதில் சின்ன வேடிக்கை, அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாமே மத்திய அரசினுடைய நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற அதே கூறுகளும் இங்கே வந்திருக்கு. ஆதலால் மத்திய அரசினுடைய பென்ஷன் ஸ்கீம், ஓய்வூதிய திட்டத்தை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். அதாவது திமுக அரசு. ஆமாம். அதே மாதிரி மத்திய அரசினுடைய திட்டத்தில் நான் பணத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுற பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய பணம், நான் 100 ரூபாய் போடுகிறேன் என்றால் அந்த 100 ரூபாயில் 100 ரூபாயையும் கடன் பத்திரங்களில் போடுங்கள், நிறுவனங்களில் பங்குகளில் போடுங்கள் என்று நான் செலக்ட் பண்ணலாம். அதை பற்றின விவரங்கள் எதுவுமே இதில் இல்லை. நித்யானந்தம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று இதில் விவரங்கள் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? அதான் இது என்னன்னா, ஒரு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை பற்றி சொல்ல முடியாது என்பதற்காக அதற்கு முன்னால் ஒரு அறிக்கையாக இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனுடைய நியூவான்சஸ், இதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள், நுட்பங்கள் இதெல்லாம் இன்னும் அதில் பெருசாக வெளியில் தெரியல. அதனால தான் ஆசிரியர் அமைப்பினுடைய தலைவர் கூட சொன்னார், இதில் எங்களுக்கு என்னன்னு புரியலை அப்படி. புரியல தானே. இப்போ பேசிக் பேலேருந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா மறைமுகமாக அது நான் வரி செலுத்திய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு காரணத்தை சொல்லிடுறேன். சராசரியாக ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கலாமே, வச்சுப்போம். 10% வருவாங்க, 10% பிடிக்கிறாங்க. அது 10% வந்து பேசிக்கில் தான் பிடிக்கிறாங்க. பேசிக்கில் என்ன பிடிப்பாங்க. ஆனால் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் வந்து டேக்ஸே கட்ட வேண்டாம்னு வந்துட்டதுனால நான் டேக்ஸ் ஃப்ரீயாக இதை எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அப்போ என்னுடைய பணத்தை ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த இடத்தில் கொடுப்பதற்கு பதிலாக சேமிப்பாக இருக்கக்கூடிய இன்னொரு இடத்தில் கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரும். அந்த சாய்ஸ் இருக்காது எனக்கு. அந்த சாய்ஸ் இல்லையே. இப்போ இந்த சாய்ஸ் இல்லை, கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய பென்ஷன் ஸ்கீம்லேருந்து நான் வெளில போகிறேன்னு சொல்ல முடியாது. அதாவது விவரங்கள் கொடுக்கப்படாத இந்த ஒரு காலகட்டத்தில் அவசரமாக 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு அவங்க சொன்னதுனால அரசு இதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உருவாக்கி இருப்பதால் இந்த ஸ்கீம்னுடைய நியூவான்சஸ் வெளியில் பெருசாக தெரியல. என்ன சொல்லிட்டாங்க, 10% நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னாங்க. அந்த ஒன்று மிகப்பெரிய வித்தியாசம். ஏனென்றால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் 10% கான்ட்ரிபியூஷன்
ஊழியர்களிடமிருந்து என்பது இல்லை. அதுதான் அவர்கள் எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தது. அது இல்லை. அதனால் சொல்லப்பட்ட தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளில் சொல்லப்பட்டிருப்பது அப்படியே படவில்லை என்பதற்கு இதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. கொண்டு வருவோம்னு சொன்ன பொழுது அது வரல. இப்போ இதில் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமினுடைய கூறுகள் இல்லை. மக்கள் வாக்களித்தது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, 100 பேர் ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் தான் அரசு ஊழியர்களாக இருப்பாங்க. எல்லாருமே அதுக்காக வாக்களிச்சாங்க நான் சொல்லல. அரசு ஊழியர்கள் எல்லாருமே வாக்களிச்சது கிடையாது. இப்போ அவங்களுக்கு இன்னொரு 2-3 நாள் இதை உட்காந்து பிரித்து பார்த்து இதனுடைய பட்ஜெட்டில் இந்த தடவை பட்ஜெட்டு முழு பட்ஜெட்டாக போட முடியாது. ஸ்டேட்மெண்ட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு தான் போட முடியும். ஏன்னா நீங்கள் பிப்ரவரியில் போடுற பொழுது மேலே எலெக்ஷன் வருதுனால முழு வருடத்துக்கு உண்டான பட்ஜெட்டை போட முடியாது. ரெகுலர் பட்ஜெட்டை போட முடியாது. இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும். இடைக்கால பட்ஜெட்டில் இதுக்கெல்லாம் பெரிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆதலால் இப்போ என்னன்னா எதிர் கட்சிகளுக்கு போட்டியில் இப்போ வரக்கூடிய எதிர் கட்சிகளுக்கு ஒரு நல்வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இடுக்குகள், லூப் ஹோல்கள், முடிவு பெறாத விஷயங்கள், முழுமையடையாத கூறுகள், இவற்றையெல்லாம் வைத்து இப்போ உதாரணமாக ஒன்றை சொல்லுகிறேன். தொகுப்பு ஊதியம் இருப்பவர்களுக்கு பென்ஷன் என்பது எப்பொழுதுமே கிடையாது. தொகுப்பு ஊதியம் இருப்பவர்கள் ஏன்னா அதில் பேசிக் டிஏவே பிரிக்க முடியாது. தொகுப்பு ஊதியம் இருப்பவர்களுக்கு என்ன விதமான பென்ஷனை நம்ம தரலாம், தற்காலிக பணியாளர்களாக ஒப்பந்த பணியாளர்களாக இருப்பவர்களுக்கு என்ன மாதிரி பென்ஷன் தரலாம் என்பதை சொல்வதற்கு வாய்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. அது மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம். ஏனென்றால் அவங்க போன தடவை மற்ற யாருமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை சொல்லலை. அதனால் நாங்கள் எதுவுமே சொல்லலை, நாங்கள் நிறைவேற்றாமல் இல்லை. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோன்னு சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு மற்ற கட்சிகளுக்கு அமைந்திருக்கிறது. ராமன் சார், உங்கள் புரிதலை வைங்க. இந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டம் அறிவிப்பது என்னென்னா, இந்த அரசு ஆட்சி ஏற்றிலிருந்து பதவியேற்றிலிருந்து முழுக்க அவங்களோட அறிக்கையை பார்த்திங்கன்னா அரசாணை கொடுத்துருக்காங்க. என்ன கூட ஓய்வு, அதாவது இந்த அரசு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதாவது அதாவது ஒரு அரசு இயங்குவதற்கு சக்கரமாக இருக்குவது அரசு ஊழியர்கள் தான். உங்களுடைய அனைத்து துயரங்களையும் நான் அறிவேன், நன்மை எல்லாமே அறிவேன். எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு தான் எல்லாமே செய்வேன்னு சொன்னேன். அதுதான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கள் அரசு உங்களுக்கான அரசு, உங்கள் அரசு எங்கள் அரசுன்னா பணம் எம் பணம் தான் பணம் சொல்லுறது. இந்த அரசு முழுக்க நாட்டு மக்களிடையே என்ன நினைக்குதுன்னா, நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை நீ விதைக்கணும். நயமும் கிடையாது, நயமும் கிடையாது, எல்லாம் நாணயம் என்றால் ஒரு குடும்பத்துக்காக செல்லக்கூடிய நாணயம். அண்ணன் நித்யானந்த அழகாக சொன்னாருங்க. ஐஜகே செய்தியுள்ளார் அழகாக சொன்னார். இந்த ஆட்சியில் உள்ள பணங்கள் எல்லாம் எங்கெங்கேயோ செல்லுகின்றது. இதில் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காரணம் என்ன, இங்கே எதிர்கட்சி வலுவான ஒரு நிலைப்பாடு இல்லை. விலங்கலையே வரைக்கும் எங்கே இருக்கு? அதாவது 8,22,000 அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. இதில் முதல் கட்டமாக பழைய ஓய்வூதியத்தில் 1,98,000 பேருக்கு பழைய ஓய்வு திட்டத்தின் கீழும், புதிய ஓய்வு திட்டம் நாங்கள் அறிவிச்சிருக்கப்படி 6,26,000 பேருக்கு நாங்கள் ஓய்வு திட்டத்துக்கு முதல் கட்டமாக 13,000 கோடி, அடுத்த கட்டம் தொடர்ந்து நாங்கள் 12,000 கோடி ஒதுக்குவோம். தேனார் ஓடும் பாலார் ஓடும், காவலே படாதீங்க என்று திமுக மிகப்பெரிய ஒரு இருட்டுக்கடை அலுவலையை கொண்டு கையில் கொடுத்தாச்சு மக்கள்கிட்ட, இது அரசு ஊழியர்கிட்ட. இதைத்தான் ஏகத்தெளிச்சு வி.கே. சசிகலா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பாதீங்க, இந்த திமுகவுக்கு போய் புரட்டு உரட்டு திரட்டு பிரட்டல் மிரட்டல் எல்லாமே இவர்களுக்கு கை வந்த கலைகள். இவர்கள் ஆட்சியில் வரும்போது ஒன்று வருவதற்கு முன்னால் ஒன்று பேசுவார்கள், வந்த பிறகு ஒன்று பேசுவார்கள். அதாவது அரசு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இந்த ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு வைப்பு நிதியை முழுக்க கடை ரொட்டேஷன் பண்ணி நிர்வாகமே நடத்த முடியாத அளவில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி ப்ரைவேட்டேஷன் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி ஆக்கியிருக்காங்க. இந்த அரசை நீங்கள் நம்பாதீர்கள். நான் அடுத்து சொல்லுகிறேன், இந்த அரசை நம்பாதீர்கள். 2026 நீங்கள் நம்பும்படி அதிமுக நல்லாட்சி அமையும், நீங்கள் கண்டிப்பாக காத்திருங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்றால்
35-40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய தேகத்தில் சின்னம்மா அவர்கள் திமுகவுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கலைஞர் காலத்திலே பொய்யாக சொல்ல அடுத்து சொல்கிறாரு திமுக அந்த அரசனை சொல்கிறது, எங்களுடைய உங்களுக்கான கோரிக்கைகள் கலைஞருடைய வழியில் கலைஞர் போட்ட திட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு செயல்படுத்தி காட்டுகிறோம். ஐயா, கலைஞர் அரசு மருத்துவர்களுக்கு போட்ட அரசாணை எண் 354 இன்னைக்கும் புள்ள நிறைவேற்றலையே, இனி எப்போ நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க? இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது இவன் தந்தை எண்ணாற்றான் கொல்லேனும் ஆமாம் செயல். ஆமாம் சரிதானே ஐயா? அதாவது கொல்லும் செயல். அதாவது நான் ஏன் பிறந்தேன் படம் சார். நான் என்னையா சொல்லிட்டேன், இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்னும் செயல். அப்படித்தானே? ஆமா. சரிதானே? நான் என்ன சொன்னேன்? கொல்லும் செயல்னு. யாரை கொல்றது? இவன் தந்தை என்னோற்றான் கொல்லும் அப்படின்னு சொல்றேன் நான். அதாவது நான் ஏன் பிறந்தேன் என்னும் படம் 1972 அவினாசி மணி எழுதுனது, எம்ஜிஆர் நடித்த பாடல். எம்ஜிஆர் நடித்து அந்த படத்தில் ஒரு வரி வருது பாருங்க, உழைப்பார் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே. இப்படி மக்களுக்கு எவ்வளோ அந்த பாடல் வரியை சொல்கிறாரு, உழைப்பால் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே, உயர்ந்தவராவார் குணத்தாலே. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நான் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டுன்னு. இங்கே ஒன்றும் இல்லைங்க, எம்ஜிஆர் வழியில் ஆட்சி அமைப்போம்னு நீங்கள் சொல்ல தயாரா? நீங்கள் எங்க, அதாவது பழக்கருப்பை அவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவரே சொல்கிறாரு, அதாவது ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் காமராஜர் கொண்டு வந்தார். ஆனால் தனியார் கல்லூரிகள் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் நீங்கள் கல்லூரி ஆரம்பிங்கள், அவர்கள் வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற நிறைப்பாத்துக்கு உருவாக்கியது தமிழகத்திலே எம்ஜிஆர் உண்ட சக்தி இல்லாவிட்டால் தமிழகத்தில் என்ன எவ்வளோ பெரிய எழுச்சி வந்திருக்காது சார். இவங்க சொல்கிறாங்க தேனாறு ஓடுகுது பாலாறு ஓடு, எங்கே ஓடிச்சையா? சேலம் சித்தா வித்தியாசாலை மாதிரி ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆட்சியில் மக்கள் எங்கேயா வாழ்ந்தாங்க? ஐயா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசு ஊழியர்களோ பொதுமக்களோ சந்தோஷமாக இருக்கிறன்னு ஒருத்தரை சொல்லுங்க சார். சார், ஒரு பில் கலெக்டர் டிரான்ஸ்ஃபருக்கு 3 லட்சம் லஞ்சம் வாங்குறீங்க, நீங்களா அரசு ஊழியரை வாழ வைக்க போறீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். நான் 1000 பொறுப்பு தரேன் சார். சென்னை மாநகராட்சியை சாட்சி சார். இன்னைக்கு ஒவ்வொரு மாநகராட்சியில சார், சென்னை மாநகராட்சியில் தூய்மைப்பட்டவர்கள் வரதுக்காளுங்க உர்ஃபேஸ் கம்பெனி, ராம்கி கம்பெனி, ரெண்டும் தனியார் கம்பெனி. இன்னைக்கு தனியார் கம்பெனியில் பராமரிக்கிற மண்டலங்களில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மையை பராமரிக்கக்கூடிய உதவி செயல்பொருள் என்ற அந்தஸ்தில் பதவிகளை எல்லாம் கடந்த 20 நாளாக வாபஸ் செய்து கொண்டு இப்போ மாநகராட்சி நடக்கப்பட்ட மண்டலம் 4, மண்டலம் 7, மண்டலம் 8 மட்டும்தான் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள். மீதி மற்ற 12 மண்டலங்களில் தனியார் குப்பைகள் எடுப்பதால் அங்கு டோட்டலாக அதுக்குள்ளே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, உருட்டும் பெரட்டும் சிரட்ட கையிலன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்சி எந்த மக்களுக்கும் புண்ணியம் கிடையாது. அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அலுவாயை கிண்டி கொடுக்கின்ற காரணம் என்றால் தேர்தல் வருகின்றது, இதில் ஏமாற்ற வேண்டும், எப்படியோ வாக்குகளை சேகரிக்க வேண்டும், மீண்டும் பட்டத்து இளவரசராக வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி இவர்கள் பயணிக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்கள். இவர்களை நம்பி கண்டு ஏங்க 4 வருஷம் நீங்க எங்க போனீங்க? நீங்க தானே தெருள் வாக்கு கொடுத்தீங்க. அந்த தெருள் வாக்கு என்ன சொன்னீங்க? தேக்கத்தில் சின்ன மாதிரி சொல்றாங்க, நீங்க 2021 நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவோம் சொன்னீங்களா இல்லையா? அது நல்லவாயா இப்ப நாராவாயா? அப்ப யாரை நீங்க ஏமாத்தாதீங்க. ஆகவே மக்களை இவரிடம் ஏமாறாதீர்கள் என்று தேகத்திலே சின்னம் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏமாறாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் அவர்களுக்கு திமுக என்ற ஆட்சியாளர்களுக்கு இரையாகி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை மணி அடித்துள்ளார். தோழர் கந்தசாமி, இப்போ பல விஷயங்கள், அதாவது இந்த சிபிஎஸ்ல அமௌண்ட்ல அந்த உழைக்கும் ஆசிரியர்களுக்கு மற்ற அரசு எம்ப்ளாயீஸுக்கான அந்த இதில் பிரித்தது போக அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் 12%, அதுதான் உண்மையாக வரணும். ஆனால் அதை பற்றி விளக்கம் இல்லை. இது ஒன்று. 15 வருஷத்துக்கு உட்பட்டு ஒருவர் பணியை தாமாக முன்வந்து விடைபெறுகிறார் என்றால் அவருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க கருணை தொகை, அதை பற்றியும் டைம் இல்லை. இம்ப்ளிமெண்டேஷன் அதனால் எதுவுமே இல்லை. அப்போது இதை எப்படி உங்கள் ஊழியர்கள் பார்க்கிறார்கள், அரச ஊழியர்கள்? அதற்காக அடுத்த நடவடிக்கை என்ன? ஆட்சி முடிய போகிறதே, இடைக்கால பட்ஜெட்லாம் இனி இதை பற்றியான எந்த விதமான சொற்றொடர்களும் இடம்பெறாது. ஐயா கந்தசாமி சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா.
சொல்லுங்க. நீங்கள் என்னென்னலாம் கேட்டீங்களோ அது எல்லாமே உண்மை, முற்றிலும் உண்மை. சரி. குறைந்தபட்ச ஓய்வூதியமா எவ்வளவு ரூபா தரப்போறோம் அப்படிங்கிறதும் இல்லை. எத்தனை வருஷம் பணியாற்றினா இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் தருவோம் அப்படிங்கிறது இதில் இல்லை. சரி. அடுத்தது நாங்க போடுற பணத்தை எங்களுடைய அவசர தேவைக்கு, ஒரு மருத்துவ செலவு வரலாம், ஒரு திருமணம் வரலாம், வீட்டில் சின்ன விசேஷம் வரலாம், ஒரு தற்காலிகமாக அந்த முன்பணமாக எடுத்துக்கிட்டு திருப்பி கட்டலான்னோ, எங்க அவசர தேவைக்கு இதை பயன்படுத்தலான்னோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே எங்க பணம் இல்லை. இத்தனை ஆண்டுகளாக பணிபுரிந்து இறந்து போன அரசு ஊழியர்களோட வாரிசுகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கருணை தொகை, கருணை ஓய்வூதியம் தருவாங்களான்னு பார்த்தா அதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி நாங்க இதுல மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா பழைய பென்ஷன் திட்டத்துல பணிக்கொடை அப்படின்னு இருக்குது, அதை சொல்லியிருக்காங்க. ஆனா கம்யூட்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு உண்டான பென்ஷன் தொகையை நான் முன்கூட்டியே வாங்கிட்டு நான் திருப்பி கட்டிடுறேன்னு. தொகுத்து பெறுகின்ற வசதியும் இதில் இல்லை. மொத்தத்தில் இவர்கள் சொன்ன வாக்குறுதியை அல்ல, பாதி வந்திருக்கு. அதுவும் எங்க பணத்தை வச்சு வந்திருக்கு. எங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க டெபாசிட் மாதிரி பண்ணிக்கிட்டு பிச்சு பிச்சு பணிக்கொட்டை எங்க பணத்தை போட்டு அரசோட பங்களிப்பை கொஞ்சம் கொஞ்சமா பென்ஷன் தர வேலைதான தவிர, நாங்கள் நம்பி வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு கொடுத்த வாக்குறுதி இதில் நிறைவேற்றப்படவில்லை. இது மிகப்பெரிய ஏமாற்றமே. சரி. இல்லை, இப்போ கந்தசாமி சார்ட்ட இப்போ கேட்குறது, இப்போ அவங்க கேட்குறாங்க டீச்சர்ஸில், அதாவது ஓய்வூதிய திட்டங்களை குறித்து இந்த டேப்ஸ் குறித்து ஆசிரியர்கள் சார்பில் இப்போ 10% பங்களிப்பு நாங்கள் எங்களுடைய தொகை இது எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா ஒரு சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம், பணிக்கொடை 25 லட்சம் மட்டுமே. இதெல்லாம் எனக்கு புரியல. எந்த அடிப்படையில் இது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதான் சொல்லுங்களேன். சார், ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எதிர்பார்ப்பதே நாங்கள் எங்களுடைய பங்களிப்பாக செலுத்திய தொகையை உரிய வட்டியுடன் நாங்கள் பணி ஓய்வு பெறுகின்ற நாளிலே எங்களுக்கு ரொக்கமாக வழங்கிட வேண்டும். சரி. ஓய்வூதியம் என்பது பங்களிப்பு செலுத்தி பெறுவதல்ல, அது ஒரு கொடுபடா ஊதியம். அதை நீங்கள் அரசினுடைய பொறுப்பிலிருந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறோம். இந்த 25 லட்சம் என்பது 30 ஆண்டுகள் அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகள், ஏற்கனவே நம் தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது 30 ஆண்டுகள் பணியாற்றினா அவர்களுடைய 16.5 மாத ஊதியம் எவ்வளவோ அவ்வளவு தருவார்கள். அதிகபட்சம் 25 லட்சம். சரி. இது எல்லாத்துக்கும் மேல 25 லட்சம் கிடைக்காது. அவங்களுடைய பணிக்காலம் எவ்வளவு அதுக்கு தான் அவ்வளவுதான் கிடைக்கும். ஆமா ஆமா. சரி, இப்ப தமிழ்நாடு இந்த உறுதி அளிக்கப்பட்டது ஓய்வு திட்டம் நடைமுறைக்கு வரும் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு சிறப்பு கருணை ஓய்வூதியம் மட்டும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அளவு எவ்வளவுன்னு அறிவிக்கப்படவில்லை. மூன்றாவது கேள்வி, அது என்ன கதை? எதுவுமே சொல்லல. ஆமா. அதாங்க சார், ஆக்சுவலா முதலமைச்சருடைய அறிவிப்புல நாங்கள் இதற்கு முன்னர் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் குறைந்தபட்ச பென்ஷனாக தருகிறோம்னு சொல்லியிருக்கணும். ஒரு 10,000 ரூபாய் தரேன், 20,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரி. நாங்கள் இதை எங்களுடைய கோரிக்கையா தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருக்கோம். 20,000 ரூபாயாவது தரணும். அப்பதான் இந்த வருங்காலத்தினுடைய பணவீக்க விகிதங்களை கட்டு வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா 3 முறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியை உயர்த்தி கொண்டார்கள், தீர்மானம் நிறைவேற்றி. ஆனா இதை கொடுப்பதற்கே 4.25 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எப்பொழுதிருந்து வரும் என்று தேதியும் இன்னும் சொல்லப்படவில்லை. ஆக இது ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஒரு ஏமாற்றத்தையும் ஏமாற்றப்பட்டதாகவும், வருகின்ற அரசாணையிலாவது இதையெல்லாம் சரி செய்து இந்த அரசாணையை கொடுத்தால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி கொஞ்சமாவது நிறைவேற்றப்பட்டதாக நினைக்கலாம் அப்படிங்கிற நிலவே இருக்கிறாங்க. ஆனா புரியாமல இல்லைங்க, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. அதனாலதான் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மேல்மட்டத்துல அவங்க எடுத்து கொண்டாடியதை கொஞ்சம் கூட ஏற்காத சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் நாங்கள் மீண்டும் போராடுவோங்கிற அமைப்புகள் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வருகிறார். சரி, நன்றி ஐயா. நித்யானந்த ஐயா, இப்ப பிடிஆர்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார்கிட்ட? பிடிஆர். ஆமா ஐயா, எப்போ அந்த மாதிரிலாம் இதெல்லாம் சரியா? நீங்க ஒரு நேர்மையான ஆளு. இப்ப இல்லை, முன்னாடி. அப்ப கேட்டா அவர் சொல்றாரு, சொன்னையா எப்பன்னு சொன்னோமா? திமுக அரசினுடைய அமைச்சர், கல்வியாளர்,
சர்வதேச வங்கித்துறை படித்தவர், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், பிடி பழனிவேல்ராஜனுடைய பையன், மிகப்பெரிய பக்தர், மிகப்பெரிய ஆளுமை. அவர் சொல்றாரு, சொன்ன சார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓய்வூதியம் தரும். எப்போன்னு சொன்னோமா? இத்தனாம் தேதின்னு சொன்னோமா? சொல்லலையே. இப்போ நீங்கள் நம்ம நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படி தானே அர்த்தம். சட்டமன்றத்தில் கரைப்படாத ஒரு அமைச்சர் இந்த அமைச்சரவையில் ஒருவர் மட்டுமே இருக்கிறார் என்றால் அது பிடிஆர் தான். ஆமாம், அவர் தான் சொல்லியிருக்காரு. அதை யாருமே மறுக்க முடியாது. சரி, அப்படிப்பட்ட பிடிஆர், அவ்வளவு நேர்மையான பிடிஆர், அவருடைய நிலைமை இன்றைக்கு இவர்களை காப்பாற்றுவதற்காக பச்சை குழந்தையை போல நாங்கள் தேதி சொன்னோமா என்று கேட்கிறார். எவ்வளவு படித்து உலகம் முழுவதும் சென்று எத்தனை வங்கிகளை மூடி வைத்திருக்கிறார். நல்லா ஆங்கிலம் பேசுறாரு, எல்லாமே இன்டர்நேஷனல் டிப் பாயிண்ட்ல வச்சிருக்காரு. ஆமா, பொருளாதாரம், எக்கனாமிஸ்ட் எல்லாம் எத்தனையோ பாழடைஞ்ச வங்கிகள் எல்லாம் போய் அதை சரிப்படுத்த போய் முடியாம திரும்பி வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லுறேன். படித்தவர் தானே, படித்தவர் தான். ஆனால் அவரே வந்து இது நாங்கள் எப்போன்னு சொன்னோமா? இதெல்லாம் யாருடைய பாலிசி? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவரே, அது விடியல். ஆமா, அவரே இப்படி மாத்திட்டாங்களே. ஆமா, அமெரிக்காவில் மாத்திட்டு அவருக்கு இப்படி பேசுனதுனால நிதியமைச்சர் மாற்றி வேற ஏதோ கொடுத்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்காரு. பாவம், ரொம்ப அமைதியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. முன்னாடி டெய்லி வருவாரா ஸ்கிரீன்ல? அவர் மட்டும் இந்த எப்பொழுது கொடுக்குறோம்னு சொன்னா அதை மட்டும் தான் நம்ம சொல்றோம் இப்போ. சரி, அடுத்து சொல்லுங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, இது எப்போ அமல்படுத்த போறோம் என்பது இருக்கட்டும், எப்போ கொடுக்க போறோன்றது இருக்கட்டும், அரசாங்கத்திற்கு வர வருமானம், செந்தில் பாலாஜி இலாக்காவிலேருந்து வரக்கூடிய வருமானம் 30,000 கோடி எங்கே போகுதுன்னே தெரியல, கணக்கிலேயே வரலன்னு கூட சொல்லியிருக்காரு. அதை சொன்னப்போ மௌனியாகி போயிட்டாரே, வாயே திறக்காம ஆயிட்டாரே. எப்படி பேசலாம்? எப்படி அந்த குடும்பத்தை பற்றி பேசலாம்? அதாவது அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா காது வரைக்கும் வாய் போகும். சனாத்தனமா சமத்துவமானு கேட்பாங்க. சமத்துவம்னா உங்கள் கணக்கில் என்னன்னா, அந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சுகமாக இருக்கிறது சமத்துவம். அதானே திமுக? அதை கேட்பதற்கு முதுகெலும்பு இருக்கா, நாதி இருக்கா? அமைச்சரவையில் இத்தனை, இன்றைக்கு துணை முதலமைச்சரோ அவருடைய மகனோ கூட வந்து விடலாம் என்ற அளவில் கூட அனுபவம் மிக்கவர்கள், அண்ணாவுடன் இருந்தவர்கள், கலைஞருடன் இருந்தவர்கள் வாயை திறந்து பேச முடியுதா? அத்தனையும் சுயநல கும்பல், சுரண்டல் கும்பல். எனக்கு என்ன கிடைக்கிதுன்னு தான் பார்க்குறாங்க, மக்களை பற்றி சிந்திக்கிறது இல்லை. 11 மணிக்கு நாங்கள் பதவி பிரமாணம் எடுத்தால் 11:05 மண்ணாடலாம் போ, எவனும் உங்களை தடுக்க முடியாது. இப்படி தானே பேசுகிறாங்க. நீங்கள் மண்ணல்லே பல பேர் வாயிலெல்லாம் மண் உழுது. ஆமாம், இந்த மாதிரி தானே பேசுகிறாங்க. அதனால் இந்த இப்போ நான் சொன்னது என்னன்னா, இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு பல பேர் வந்து பாவப்பட்ட லெவலில் போயிட்டாங்க. ஆமாம், பல உழைத்து 35 வருஷம் குருவி சேர்த்தா போல சேர்த்து. நான் எல்லாத்தையும் சேர்க்கலைங்க, நான் எல்லாத்தையும் கேட்கலைங்க. இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய பணம் இருக்குது பார்த்தீங்களா, பிடிச்ச பணம் 15,000 கோடி. ஆமாம், 15,000 கோடி. அவன் வீட்டு கல்யாணத்துக்காகவும் மற்றதுக்காகவும் எவ்வளவு ஆசையாக அதை எதிர்பார்த்துட்டு இருப்பான். இறந்து போயிட்டாங்க பல பேர். எல்லாம் பல பேர் போயிட்டாங்க, பல பேர் இறந்து, பல பேர் போயிட்டாங்க. 15,000 கோடியா? இந்த மாதிரியான ஆட்சி இங்கே நடந்துட்டுருக்கு. அதனால் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற அளவில் இருக்கிறத இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் 15% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருந்தது. அதான். ஆனால் அதை ஏற்றுக்கல, அதை கடுமையாக எதிர்த்தது கம்யூனிஸ்ட்டு. ஆமாம், இப்போ அதே பாலிசியாக வந்திருக்காங்க, அதே முத்திரை குத்தி போட்டிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டு எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்கான். கேட்க வேண்டியதானே? பாராளுமன்றத்தில் அப்போ திமுகவும் வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்தது, மன்மோகன் சிங் காலத்துலேயும் திமுக இருந்தது, கொண்டு வரலையே. இப்போ மட்டும் என்ன, இப்போவும் நீங்கள் வந்து கொண்டு வரல. தேர்தல் வந்து கொண்டு வந்திருக்கு, அறிக்கை வந்திருக்கு, எப்போன்னு தெரியாது. அடுத்து வரக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடியவன் அவஸ்தைப்படட்டும், கஷ்டப்படட்டும், காசு இல்லாமல் அவன் தற்கொலை பண்ணுற அளவுக்கு ஆகட்டும் அப்படின்னு கடனையும் வாங்கி இந்த மாதிரியான புரட்டுகளையெல்லாம் சொல்லி அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு நிர்பந்தப்படுத்துவதற்காக தன்னுடைய ஆட்சி வராது என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது 56வது மாசத்துல. ஆமாம், எத்தனாம் மாசத்துல? 56வது மாசம். 56வது மாசத்துல இனிமேல் நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது. 56 மாசம் தாண்டிட்டு நினைக்கிறேன் இல்லையா? எழுந்திருக்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணி சரி, அடுத்த வரக்கூடிய ஆட்சிக்கு இந்த மாதிரியான தலைவலியை கொடுத்துட்டு போகலாம். அதில் ஒரு சந்தோஷம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சேடிஸ்ட் அப்ரோச். அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, ஆனால் அடுத்து வரக்கூடியவன் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்றும் இருக்காது.
ஒன்றும் இருக்காது. என்ன இருக்கு அங்கே? என்ன இருக்கு? கஜானா காலி பண்ணி வச்சுட்டு கடனையும் தலையில் கட்டிட்டு இந்த மாதிரி அறிக்கையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ பிச்சை எடுத்தாவது கொடுக்குறியோ இல்லையோ கெட்ட பேர் வாங்கிக்கோ அப்படின்னு அடுத்து வரக்கூடியவனை தண்டிக்கக்கூடிய வேலையை அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அடுத்து வருவாங்க என்ற நம்பிக்கை இல்லை என்று தெளிவாக தெரியுது. ராமன் சொல்லுங்க. அதாவது மத்திய அரசு வந்து அவங்களோட ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அதில் வந்து மத்திய அரசு என்ன சொல்லணும்னா இந்த திட்டத்தை இதே போல திட்டங்கள் ஏற்கொள்ளதும் ஏற்காததும் அந்தந்த மாநில அரசுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஆமாம். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சண்முகம் இருக்கார்ல, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் இருக்கா சண்முகம் ஐயா. ஆமாம், சண்முகம். அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கு முட்டு கொடுக்காரு பார்த்தீங்களா. மத்திய அரசு தாங்க இந்த துறையை நாசம் பண்ணது. இந்த பழைய ஓய்வூதியம் வராமல் ஆக்கி ஆசிரியர்களையும் அரசூழலையும் நிற்காதசி ஆக்குனது மத்திய அரசு தான். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தைரியம் இருந்தால், தில் இருந்தால், திராணி இருந்தால் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வான்னு எங்கே போய் சவால் விடுறாரு. உங்களுக்கு பிரச்சனை மாநில அரசு, தமிழ்நாடு அரசு. நீங்கள் போய் மத்திய அரசை கொண்டு நான் இப்போ எந்த அளவுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வாங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படிலாம் செம்படிக்கிறாங்க பாருங்கள் வந்து. ஏன்னா பணம் தான் அண்ணன் சொன்ன தேர்ந்தெடுந்த சொன்ன மாதிரி ஏற்கனவே வெளிப்படையே சொல்லிட்டேன். நாங்கள் இப்பெல்லாம் இப்போ நேரடியாக பெட்டி கொடுக்குறாங்கன்னு. ஆகவே கூட்டணியில் இருப்பவர்கள் இப்போது பெட்டிக்கு தயாராக விட்டார்கள். ஆகவே திமுகவினர் மக்களை ஏமாற்றி எப்படி வாக்குப்பட்டியல் ஓட்டுகளை சேர்க்கலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் உள்ளார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் இன்றைக்கு வந்து மக்களை பெட்டி, அதாவது இந்த அரசு ஊழியர்களை பிரச்சனை அப்படி அப்படி சமாளிச்சுக்கிட்டு நேராக அப்படியே போய் அங்கங்கே இளைஞர்களை பார்த்து கடைசி பட்டத்தாரி இளைஞர்களுக்கு 2-3 மடிப்பு கரணையும் கொடுத்துக்கிட்டு அப்படியே கட்டி கட்டில் போய் சாப்பிட்டு ஒரு சுண்டலும் சாப்பிட்டு அப்படியே இந்த பீட்டர் மாமா டிக்கெட்டை பெஞ்ச மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இப்படியே ஒரு 3 அமாவாசை தான் ஐயா. இந்த திமுக ஆட்சிக்கு இன்னும் இருக்குது 3 அமாவாசை. 3 அமாவாசை தான் உள்ளது. இந்த 3 அமாவாசையில் எல்லாம் சுருட்டிய கொண்டது. கஜானமே வலிச்சு தொடச்சாச்சு. இப்போ வந்து இருக்குது அங்கங்கே சின்ன சின்ன கொசுறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொசுறு பேமெண்ட்டை ஃபுல்லாக வலிச்சு பில்லை போடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சுத்திருக்க சில ஐஎஸ் அதிகாரிகள் இந்த பணிகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த ஆட்சிக்கு மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும் என்று முதலமைச்சரும் நெருக்கமாக இருக்கிற சில சீனியர் ஐஎஸ் அதிகாரிகள் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே இது எதுக்கு சொல்கிறேன்னா 2021 அதிமுக ஆட்சியில் வந்தது, 2021 அதிமுக ஆட்சி முடியுது. அதன் பிறகு வந்து திமுக அன்னைக்கு உள்ள நிலைமையை சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு யாரையெல்லாம் குற்றவாளி என்று சொன்னார்களோ, கார்த்திகேயன் குற்றவாளி, ராதாகிருஷ்ணன் குற்றவாளி, ஊழல்வாதி என்று சொன்னார்கள் எல்லாம் மடியில் வைத்துக்கொண்டு முழுக்க கூட்டு குர்பானி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த அரசு எப்படிங்க மக்களுக்கு நல்லுமை செய்வாங்க? 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடனை வாங்கியாச்சு. 10 லட்சம் கோடி இன்னைக்கு கடனில் இருக்குது. ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபா கடனில் மக்களுக்கு ஓகே பண்ணியாச்சு. இன்னும் இவங்க எப்படி யாரும் கடன் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் அண்ணன் நித்யானந்தன் சொன்ன மாதிரி ஆட்சி வர போகிறது கிடையாது. வரவங்க இருந்து முழிக்கட்டு எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன என்று நிலைப்பாடுகள் உள்ளன. ஆகவே தான் மீண்டும் திரும்ப சொல்லுகிறார் தேக்கச்செல்வி பி.கே. சசிகலா, இந்த ஆட்சியை நம்பாதீர்கள். திமுக ஆட்சி பொய்யான ஆட்சி, பொய் முகமூடிட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அரசு ஊழலை ஏமாற்றி விட்டார்கள், மக்களை வஞ்சித்து விட்டார்கள். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று அறையோல் கொடுத்திருக்கிறார்கள். இதையும் எச்சரிக்கையாக இருந்து மக்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக தெரிவிக்கிறேன். திமுகவுக்கு 3 அமாவாசை தான். சரி ஐயா, நிறைவு கருத்து ஒரு அதிகாரியா சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்கீமில் அறிவிச்சிட்டாங்க, இதெல்லாம் பேசிட்டோம். எல்லா இடத்துலையும் இதனால் வரக்கூடிய செலவு, அரசுக்கு ஏற்படக்கூடிய கூடுதல் செலவு, அது எப்படி அதனுடைய சுமையாக மாறுகிறது, சிக்கலான நிதி இருக்கையின் பொழுது எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு இமேஜினேட்டிவ் பட்ஜெட் என்பதை நம்மால் போட முடியும். எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு இமேஜினேட்டிவ் பட்ஜெட். அதாவது ஒரு டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நம்பி 50 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன். அதை 50,000 கோடி 50,000 கோடி 1 லட்சம் கோடி வருவதற்கு 1 லட்சம் கோடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை பல கட்சிகள் கொடுத்துருக்கின்றன. 1 லட்சம் கோடி வந்துடுதுன்னா இந்த திட்டங்களை எல்லாம் நிறையா செய்திடலாம். ஆக எதிர்க்கட்சிக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, யார் யாருக்கெல்லாம் இந்த பென்ஷன் கிடைக்கும், எந்த மாதத்திலிருந்து கிடைக்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் மாதத்திலிருந்தே இதை அமல்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கு. எதிர்க்கட்சி யார் இருக்காங்க ஸ்ட்ராங்கா? ஏடிஎம்கே, பிஜேபி இவர்களுடைய கூட்டணி.
இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் சொல்வதற்குண்டான ஒரு இமேஜினேட்டிவ் இதை பற்றி பட்ஜெட் இதை போட்டு வந்து இப்போ நாம் பேசும்போது தமிழ்நாட்டிற்குரிய தலைவர்கள் சரியாக புரிஞ்சு பேசணும். சொல்லுவது யாருக்கு அறியவும், சொல்லிய வண்ணம் செய்யணும். அதுதான் முக்கியம். இப்போ அவங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஸ்டாலின் எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து நான் வந்தால் கவலையப்படாதீங்க, நான் வந்தால் கவலைப்படாதீங்க, ஓட்டு போட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, 57 மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இப்போது நாம் ஒரு வரிசைப்படுத்தக்கூடிய சில கோரிக்கைகள் அல்லது சில வாக்குறுதிகள், செயல்படுத்தப்படாத வாக்குறுதிகள் என்று செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த வாக்குறுதிகள். அது தமிழ்நாடு முழுவதுமே பேசுகிறாங்க. ஆமாம், அந்த வாக்குறுதிகளை நம்மால் ஒரு கட்சி இனிமேல் மக்கள் நன்றிமாண்டுவே போய் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுக்குற 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, அதை சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக கல்வி கடன் ரத்து என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும், குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் என்று வந்திருப்பதனால் அதே வாக்குறுதியை மீண்டும் அவர்கள் சொல்ல முடியாது. அது அவர்களுக்கு ஒரு சிரமமாக இனி புதுசா இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆமாம், ஆதலால் எதிர்க்கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இவற்றையெல்லாம் செய்வோம், இவையெல்லாம் சாத்தியக்கூறு, இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட் என்று வரும். ஏனென்றால் மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வரும், இதை கொடுக்கணும் அப்படின்னா புதுசாக வரி போடணும்னு வரும். புதுசாக வரியை போட்டு வசூல் செய்து இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் அடைப்பது, வசூலிக்க வேண்டிய வரியை எல்லாம் முழுமையாக வசூலிப்பது, புதிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளுக்கும் புதிய நிறுவனங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுப்பது, இதில் இமேஜினேட்டிவாக நினச்சிட்டா நல்ல ஒரு வாய்ப்பை நாம் பெற முடியும். அதற்கு ஒரு அவங்க சொல்ல முடியாத ஒரு ப்ராமிஸை நாம் சொல்ல முடியும். அதாவது வலிமையான எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சி தலைவர்களும் சொல்ல வேண்டும். அதுதான் இதில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த அரசு கடன் வாங்குவதால் நாம் கடன் வாங்கவில்லை என்பதை பொருளாதாரம் படித்த ஒரு மாணவன் என்கின்ற முறையிலே ஏற்க முடியவில்லை. அது சரியாக வராது. ஏனென்றால் அது மக்கள் தலையில், ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் வரியை வைத்துத்தான் அதை திரும்ப அடைக்க வேண்டும். இல்லை, இப்போ என்னன்னா ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு அரசியல்வாதி போய் பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில். உங்கள் எல்லா தலையிலையும் 177 ரூபா கடன் இருக்குது. இந்த ஜோக்கு வந்தது 50 வருஷம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால 177 ரூபா கடன், 177 ரூபா கடன் இருக்குன்றாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கிற போது கடைசி ரோலேருந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் வர்றாரு. எழுந்து வந்து மொள்ள மேடையில் வந்து பாக்கெட்லேருந்து 177 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு, நீ இந்த மாதிரி என் தலையில் கடன் இருக்குன்னு, இதை வச்சு அந்த கடன் அடைச்சிரு, என்னோட பங்கு கொடுத்துட்றேன், ஆனால் அடுத்த தடவை கடன் வாங்குற போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்குன்னார். ஏன்னா அரசனுடைய கடன் மக்களுடைய கடன் தான். அரசனுடைய கடன் என்று சொல்லிவிட முடியாது. மக்களுடைய வரி வசூலில் தான் அதை செலுத்த வேண்டும். ஆதலால் இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பு, களத்தில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதை செய்ய முடியுமோ இப்போ இதை சொல்லியாச்சு, இதுலேருந்து பின்வாங்க முடியாது. இதை கொண்டு வருவது எப்படி, இதற்குண்டான வரியினுடைய திட்டம் என்ன, மற்ற எந்த உற்பத்தியை பெருக்குவதன் மூலமாக வரி வசூலை செய்து கொண்டு வரலாம் என்று பார்ப்பதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. நேர்களே, இப்போ கூப்பிட்டு அழைக்கும் தொலைவிலே தேர்தல் நம்மை எதிர்கொள்ள போகிறது. 5ஆம் தேதி இந்த மாதத்திலிருந்து நாம் எஞ்சிய ஒரு அநேகமாக ஒரு 60 நாட்கள் தான். இந்த ஆட்சி கொடுத்திருக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு அதிக வாய்ப்பை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. முட்டலும் முனங்களும் முரண்பாடுகளும் எல்லா கட்சியிலும் இப்பொழுது இருக்கிறது. அது முடிவுக்கு வருவது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆட்சிக்கு எதிரான மரண எதிர்ப்பலைகளை வலிமையாக மாற்றுவதற்கு ஒரு சக்தியை இயற்கை வழங்கியிருக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு. அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அதை சரியாக பயன்படுத்துவார்களா? இந்த விவகாரங்கள் மக்களிடத்தில் மிகச்சரியாக எடுபடுமா? பல கேள்விகள் இந்த நிகழ்ச்சியினோடு தொங்கித்தான் இருக்கிறது. அதற்கான பதிலை காலம்தான் நமக்கு தர வேண்டும். திரு ராமன் அவர்கள், திரு நித்யானந்தம் அவர்கள், திரு வெற்றிவிடியல் சீனிவாசன் இவர்களோடு தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கந்தசாமி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.